அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இனிய தியாகத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆயிரக்கணக்கான நபிகள் வளர்த்தது இஸ்லாம். நபிமார்களிலே ஒருவர் இப்ராஹிம் என்பவர். இறைவனின் முழு ஆசி பெற்ற இறை தூதரவர். அவருக்கு ஒரு குறை இருந்தது. ஒரு ஆண்மகவு தனக்கு இல்லையே என்கிற ஏக்கம் அவர் வாழ்க்கையிலே இருந்தது. இறையருளால் அவருக்கு அந்த குறையும் நீங்கி இஸ்மாயில் என்கிற மகன் பிறந்தான். மிகவும் ஆசையோடும் அக்கறையோடும் அந்த மகனை வளர்த்தார் இப்ராஹிம். ஒரு நாள் இறைவன், நீ அன்பாக வளர்க்கிற உன்னுடைய மகனை எனக்கு பலியிட வேண்டும் என்று கேட்கிறார். உலகத்தாருக்கு தன்னுடைய நபி எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்று காண்பிக்க இதை பயன்படுத்துகிறார் இறைவன். இப்ராஹிம் அவர்களும் மனது ஒப்பி தன்னுடைய மகனான இஸ்மாயிலை அழைத்து, இறைக்கு நீ பலியாக வேண்டும், உன்னை பலியிடப் போகிறேன் என்று சொல்ல, தந்தையின் வாக்கே தெய்வ வாக்கு என்று ஏற்றுக்கொண்டு இஸ்மாயிலும் அதற்கு உடன்படுகிறார். பலியிடுகிற நேரம் தேவதூதர்கள் வந்து அந்த பலியை நிறுத்தி, உம்முடைய உறுதியை மெச்சினோம், இஸ்மாயிலுக்கு பதிலாக ஒரு ஆட்டை நீ பலி கொடுக்கலாம் என்று சொல்ல, இறைக்கு இஸ்மாயிலுக்கு பதிலாக ஆட்டை பலி கொடுத்து அருளை பெறுகிறார் அந்த நபி இப்ராஹிம். அந்த தினம்தான் தியாகத் திருநாள் என்று இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிறது. அந்த நாள் இந்நாள். அன்பு சகோதரர்கள் அத்துணை பேருக்கும் இனிய தியாகத் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அன்பு சகோதரன் வைதாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.